பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு முருகருக்கே சக்தி தேவி பார்வதி தேவி பர்மிஷன் கொடுத்து அவங்களோட முழு சக்தியும் ஒரு வேலா உருவாக்கி நீ போய் வெற்றியோட வா அப்படின்னு சொல்லி கொடுத்த நாள் தான் கந்த சஷ்டியோட 5ஆம் நாள். இந்த 5வது நாள்ல நம்ம இந்த 4 நாள் எதுக்காக வேண்டிட்டு இருந்தோமோ அந்த வழி நம்மளுக்கு தெரியப்படுத்துவாரா நம்மளுடைய முருகர். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேல் வாங்கி வேல் மாறல் படிக்கணும். வேலுக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணுங்க. மத்த நாள் இந்த 48 நாள் விரதத்திலயோ இல்ல 21 நாள் விரதத்திலயோ இல்ல இந்த 6 நாள் தான் விரதம் இருக்கீங்கன்னா கூட எந்த அபிஷேகமும் பண்ணலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நாளைக்கு இந்த 5வது நாள் மட்டும் மத்த எல்லா அபிஷேகமும் பண்ணுங்க. இருக்கிறது 38 அபிஷேகம். உங்க சக்திக்கு வாய்ந்தது என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனை அபிஷேகமும் பண்ணுங்க. நம்ம என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை முழுசா வைங்க. அதுக்கான ஞானத்தையும் நம்மளுக்கு தருவாரு, புத்தி தெளிவையும் தருவாரு. இது இப்படி போனா இப்படி நடக்கும் அப்படின்ற வழிகாட்டுதல் நம்ம வேண்டிக்கிட்டோம்ல அதுக்கான வழி இதுதான் அப்படின்னு காட்டக்கூடிய நாளும் இந்த 5வது நாள் தான். சோ வேல் மாறல் படிங்க, வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அதே போல வேல் எவ்வளவு பெருசு வைக்கணும் எப்படி வைக்கணும்னு கேக்குறீங்க. இந்த ஒரு கைக்கு மேல போக கூடாது. இந்த ஒரு அடிக்கு மேல நீங்க போகவே கூடாது. வீட்டுல வைக்கிறதா இருந்தா, கோவில்ல வைக்கிறதா இருந்தா முருகரோட கண் பார்வைக்கு நேரா இருக்கக்கூடிய ஹைட்ல நீங்க வாங்கி வைக்கலாம். சோ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது எதுக்காகங்க? வரம் வாங்கறது தானே. அந்த வரத்தை, அந்த சக்தி, அந்த ஞானத்தை, அந்த தெளிவான எண்ணத்தை நாளைக்கு நம்ம வாங்குறோம், அபிஷேகம் பண்றோம். முருகா!